Hi friends, இன்னையிலேருந்து நம்ம 12th மேக்ஸ் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க நேரடியாக நம்ம மேக்ஸ் பார்க்கலாம். யூனிட் 1 பேசிக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், உள்ளே போகலாம் வாங்க. யூனிட் 1 பேசிக்ஸ் பற்றி பார்க்கலாம். அட்ஜாயிண்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஷார்ட்கட் மெத்தட் சொல்கிறேன். 2x2 மேட்ரிக்ஸில் interchange the elements in leading diagonal, change signs of elements other diagonal. என்னென்னா ஏபி இருக்கா, இதை நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கும் சைன் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். -d சேஞ்ச் பண்ணிவிட்டு -b -c. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 3 5 2 1 இது என்ன எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், டயகனல்ஸை சேஞ்ச் பண்ணோம். அப்போ 1 3. நெக்ஸ்ட் சைன் சேஞ்ச் பண்ணோம். இப்போ -5 -2 இப்படி எழுதணும். ஒருவேளை இப்போ எக்ஸாம்பிளுக்கு 9 - 2 3 5ன்னு இருக்குது. எப்படி எழுதுவீங்க? 5 9 + 2 -3. மறந்துடக்கூடாது, எப்பயுமே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருந்தால் ப்ளஸ், இப்படி தான் மாற்றணும். புரிஞ்சுதா? இதுதான் அட்ஜாயிண்ட் ஏ. அடுத்ததாக கிராமர்ஸ் ரூல் பார்க்க போகிறோம். கிராமர்ஸ் ரூல் என்ன அப்படின்னா டெல்டா நாட் இஸ் ஈக்குவல் டு 0. டெல்டா 0 வரக்கூடாது, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்கான எக்ஸ் ஒய் ஜெட் இந்த ஃபார்மில் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் del x by del, ஒய்க்கு வந்து del y by del, ஜெட்டுக்கு வந்து del z by del z by del. டெல்டா 2x2 மேட்ரிக்ஸில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ADBC இருக்கா? உங்களுக்கு தெரியுமா மாடுலஸ் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு? மாடுலஸ் ஏ எப்படி கண்டுபிடிப்பாங்க? 2x2 மேக்ஸ் இதுலேயே சொல்லுங்கள். AD - BC இப்படி தானே பாருங்கள். AD - BC இப்படி தான் டயகனலில் மல்டிபிள் பண்ணி போடுவாங்க. இப்படி தானே? இதே மாதிரி தான் இதுவும். del = AD - BC. CBனாலும் BCனாலும் ஒன்று தான், அவ்வளோதான். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். தென் del x எப்படி del x கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த சைடில் PQ இருக்கா, இதை ஃபஸ்ட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். PQ ஏசிக்கு பதிலாக தென் BD அப்படியே எழுதணும். அப்போ என்னவா வரும்? PD - BD இப்படி எழுதணும். இதுதான் del x. del y எப்படி கண்டுபிடிக்கணும்? அதே மாதிரி தான், ஏசியை விட்டுட்டு BDக்கு பதிலாக PQ போடுங்க. அப்போ என்னவா வரும்? AQ - PC அவ்வளோதான். இப்படி தான் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். இதை வச்சு நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நான் என்ன சொன்னேன், 2 இதை மாற்றிக்கணும். ஃபர்ஸ்ட் காலமில் மாற்றி எக்ஸும் செகண்ட் காலமில் ஒய்யும் இப்படி மாற்றி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அதே தான். அப்போ இப்போ ஆன்சர் நீங்களே பண்ணுங்கள் பார்ப்போம். என்ன வரும்? PD - BQ. ஓகேவா? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? AQ - CP. ஓகேவா? அப்போ நம்ம கண்டுபிடிச்ச டெல்லு எக்ஸை போட்டோன்னா எக்ஸ் கிடச்சிரும். ஒய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு del y by del போட்டால் கிடச்சிரும். அவ்வளோதான். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸாக பார்ப்போமா? நமக்கு கொஷின் இப்படி தான் கொடுப்பாங்க. del 5x இதில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் கிராமர்ஸ் ரூலில். அப்போ 5 2 3 இந்த பக்கம் தனியாக எழுதிக்கோங்க. இந்த 3 2 அவ்வளோதான். இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 5 இந்த பக்கம் தனியாக எழுதிக்கணும். இது A, இது B. ஓகேவா? ஏலேருந்து டெல் கண்டுபிடிக்கணும். பியை வந்து அந்த எக்ஸு ஒய் அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் காலத்துக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலமில் del எக்ஸுக்கு பதிலாக செகண்ட் காலத்தில் del ஒயில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம டெல் கண்டுபிடிக்கலாமா? 5 2 3 2 del என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒவ்வொன்றா பார்க்கணும். இப்போ 5 × 2 எவ்வளோ? 5 × 2 - 2 × 3. அப்போ என்னவாகும்? 10 - 23 6. ஆன்சர் எவ்வளோ? 4. அப்போ del வந்து எவ்வளோ? 4. ஓகேவா? நெக்ஸ்ட் del x.
அந்த 3 5 வந்து ஃபர்ஸ்ட் காலம் போல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 3 5 2 2. இப்போ வாங்க del x கண்டுபிடிக்கலாம். 3 into 2 minus 5 into 2 என்னது? 6 minus 10 அப்போ minus 4 del x. இப்போ del y எப்படி கண்டுபிடிக்கலாம்? என்னது போடுவோம் மேலே பாருங்கள். என்ன இருக்குது? 5 3 தென் இந்த 2க்கு பதிலாக நம்ம ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணோம். என்னது? 3/5 அப்போ 3/5. அப்போ என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். 5 into 5 minus 3 into 3 அப்போ 25 minus 9. 25 minus 9 என்னது? 25 9 1 15 15ல் 9 போச்சுன்னா எவ்வளோ? 16. அப்போ 16 அவ்வளோதான். அப்போ del y என்னது? 16. இப்போ நம்ம x கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸும் ஒய்யும். அப்போ del x by del x கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. del x என்னது? -4. del என்னது? 4 equal to என்னது? -1. then y del y by del 16/4 அப்போ 4. therefore x is equal to -1 y is equal to 4. இதுதான் நம்மளோட ஆன்சர். இந்த மாதிரி தான் நம்ம டெர்ம்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸில் 2 இருக்குது. மைனர் மேட்ரிக்ஸ், ரோ எப்சிலான் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் நம்ம மைனர் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். மைனர் மேட்ரிக்ஸில் 2 into 2 மேட்ரிக்ஸ் வந்தால் 2 into 2 மேட்ரிக்ஸ் 0 இருந்துச்சு அப்படின்னா ரோ A is equal to 1. அதே 3 into 3 மேட்ரிக்ஸ் 0 வந்துச்சுன்னா ரோ A is equal to 2. இதை ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். என்னென்னா 2 -1 4 -4 2. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ A less than or equal to minimum. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எத்தனை இருக்குது? 2. ரோ வந்து 2 இருக்குது. காலம் 1 2. அப்போ 2. இதில் எது சின்னதாக இருக்கோ அதுதான் ஹையஸ்ட் ஆர்டராக இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு வேளை இங்கனக்குள்ள எனி நம்பர் 2 1 4 5 9 இப்படி இருக்குன்னா இப்போ இதோட இது என்னவா இருக்கும்? மினிமம் அது 1 2 3. அப்போ 3 1 2 2. அப்போ இதோட ஹையஸ்ட் ஆர்டர் 2. ஏன்? இருக்கிறதுலே சின்ன நம்பர் தான் ஹையஸ்ட் ஆர்டராக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் ரோ 2னா காலமும் 2 தான். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரோ எழுதணும். இதுதான் காலம். பார்த்துக்கோங்க, இது காலம், இது ரோ ஃபஸ்ட் எழுதணும். நெக்ஸ்ட்டு காலம் எழுதுங்க. ஹையஸ்ட்டு எது மினிமமாக இருக்கோ அதுதான் ஹையஸ்ட் ஆர்டர்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ நம்ம இதுக்கு நம்ம மாடுலஸ் ஆஃப் ஏ எப்படி பார்த்தோம் அதே மாதிரி தான். 2 into 2 எவ்வளோ? 4. -1 into -4 + 4. நமக்கு ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. ஸோ -4 equal to 0. இது 2 into 2 மேட்ரிக்ஸ். ஸோ ரோ A is equal to 1. அப்போ என்னவா வரும்? ரோ A is equal to 1. அவ்வளோதான். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? -1 4 3 3 -7 -4. அப்போ இதோட இது பாருங்கள். ரோ A less than or equal to minimum. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரோ எழுத. ரோ எத்தனை இருக்குது? 1 2 3 3 காலம் 1 2 2. அப்போ என்ன வரும் ஹையஸ்ட் ஆர்டர்? சொல்லுங்கள் பார்ப்போம். திங்க், யோசிங்க. அப்போ தான் நமக்கு தெரிய வரும். ஹையஸ்ட் ஆர்டர் மினிமம் நம்பர் தான் என்னது? ஹையஸ்ட் ஆர்டர். அப்போ 2. அவ்வளோதான். குட். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் யோசிக்க தான் நமக்கு அது புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? 2
அப்போ நம்ம இதில் பார்க்கலாமா? அண்டு இதில் ஒன்று சொல்லித்தரேன் கேளுங்க. 2 into 2 மேட்ரிக்ஸில் தான் நம்ம மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இந்த 2 எடுத்து மாடுலஸ் ஆஃப் ஏ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த 2 எடுக்கணும். நான் பண்ணுறேன் பாருங்கள். என்ன இருக்குது? -1 3 4 -7. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மேலே இருக்க 2 எடுங்க. மாடுலஸ் ஆஃப் ஏ பண்ணும்போது என்ன வரும்? 7 -12. ஆன்சர் என்ன? -5. இது எப்படி இருக்குது? நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்னவாகாது? ரோ வந்து 2 இருக்காது. அப்போ மினிமம் ஆர்டர் தான் போட்டுக்கணும். அப்போ மினிமம் ஆர்டர் வந்து 2. அப்போ இப்படி வந்துருச்சா? ஃபஸ்ட் இதுலேயே நமக்கு வந்துருச்சு. இந்த மேலே எடுத்து பார்க்கும்போதே என்னவாயிடுச்சு? 0 வரல. 0 வரலன்னா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதையும் எடுத்து பண்ணணும். என்ன எடுத்து பண்ணணும்னா 4 -7 3 -4 இதை எடுத்து பண்ணணும். இதை எடுத்து பண்ணும்போது இதுலேயும் 0 இதுலேயும் 0னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 2வையும் போடலாம். இல்லை எனக்கு 0வே வரல, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்போ ரோ ஏ வந்து என்னவாக இருக்கும்? 0. ரோ ஏ = 2. அடுத்ததாக நம்ம ரோ எப்சிலன் ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். ரோ எப்சிலன் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி லோயர் ட்ரையாங்கிள் 0வாக இருக்கணும். லோயர் ட்ரையாங்கிள் வந்து 0வாக இருக்கணும். இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 0 ஆயிடுச்சா? இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு 0 ஆயிடுச்சு, செகண்ட் இது ஃபுல்லாக 0. அப்போ ரோ என்னவாக இருக்கும்? 1. ஏன்னா இங்கே மட்டும்தான் நம்பர்ஸ் இருக்குது. தென் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 இருக்குது. 3 into 3 மேட்ரிக்ஸ். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், லோயர் ட்ரையாங்கிள் எப்படி இருக்குது? 0வாக இருக்குது. 0வாக இருந்துச்சுன்னா இது என்னது? ரோ எப்சிலன் ஃபார்ம். ரோ எப்சிலன் ஃபார்மில் அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 1 2 3 3 இருக்குது. இங்கே 0 இல்லை. 0 இருந்தால் நம்ம இதை கவுண்ட் பண்ண தேவையில்லை. ஆனால் இங்கே 0 இல்லை, 1 இருக்குது. 1 இருக்கனால இதுவும் கவுண்டிங்கில் வரும். அப்போ 1 2 3 ரோ எப்சிலன் ஃபார்ம் இது வந்து 3. தென் இங்கே பார்த்தீங்கன்னா ரோயல் ட்ரையாங்கிள் இல்லை அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது R1 R2 R3. அப்போ R2ல் இது 0 ஆகணும். நெக்ஸ்ட் R3ல் 2 0 இருக்கணும். இப்போ நீங்கள் R4ன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா எத்தனை 0 வரணும்? 3மே 0வாக இருக்கணும். நமக்கு கொடுக்கல, ஸோ இது நம்ம தேவையில்லை. இது மட்டும் பார்த்தா போதும். R2ல் 0, தென் R3ல் 2, R4ல் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஒரு 0. நம்ம ஆரம்பிக்கலாமா? அப்போ R2ல் நமக்கு ஒரு 0 வேணும். அப்போ இது 0 ஆகணும். இது 0 ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? R2ல் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. 3 into 2 6. இதையும் நம்ம ப்ளஸ் பண்ணால் என்னவாகும்? 0 வரும். அப்போ R2ல் எடுத்தோம் அப்படின்னா R2 இங்கே மைனஸ் இருக்குன்னா இங்கே ப்ளஸ் பண்ணுங்கள். 2 into R1 இதை மட்டும் எடுக்கக்கூடாது. இந்த ஃபுல் ரோவி இதை வச்சு பண்ணணும். மறந்துடாதீங்க, இதை மறக்கவே கூடாது. இதுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன், வேண்டாம் எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னா இதை ஃபுல்லாக எடுத்து தான் இதை வச்சு பண்ணணும். ஓகேவா? இதை ஃபுல்லாக எடுக்கும்போது இதையும் ஃபுல்லாக எடுக்கணும். அப்போ R2 + 2 R1. R2 என்னது? -6 + 2 into இதுக்கு மேலே என்ன இருக்குது? 3. அப்போ இதை தான் எழுதணும். 3. அப்போ என்னது? -6 + 3. 3 into 2 6. 6 = 0. Then 2 இங்கே -1 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2 - 1. அப்போ என்ன பண்ணலாம்? R2க்கு நேராக 2 போட்டுக்கலாமா? 2 + 2 into அங்கே என்ன இருக்குது? -1. அப்போ இங்கே -1 = என்னது? 2 - 2 = 0. தென் 4க்கு நேராக இங்கே 2 இருக்குது. அப்போ 4 + 2 into 2 = 4 + 2 + 4 என்னது? 8. அப்போ நமக்கு 2 0 கிடச்சிச்சு. இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணிடணும். R2க்கு பதிலாக இதை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 3 - 1 2 0 0 8
-3 1 2 கேட்டுச்சா? இப்போ நமக்கு R3 வந்து நமக்கு கிடைக்கணும். R3 என்ன பண்ணலாம் அப்படின்னா R1 வச்சு பண்ணலாம். இங்கே -3 இங்கே +3 இருக்குது. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 0 ஆயிருமா? 1 - 1 0 ஆயிரும். அப்போ ஒன்றுமே பண்ண வேணாம். R3 + R1. அப்போ என்னது? இங்கே -3 அங்கே +3 அப்போ 0. இங்கே +1 அங்கே -1 = 0. இங்கேயும் +1 அங்கேயும் +2 அப்போ என்னவாகும்? = 4. இதை நம்ம அந்த இதில் அப்ளை பண்ணிடலாம். அப்போ 3 - 1 2 0 0 8 0 0 4 வந்துடுச்சா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், இந்த ட்ரையாங்கிள் என்னவாக இருக்குது? ட்ரையாங்கிள்ஸ் ஃபுல்லாக 0வாக இருக்கா? அப்போ இது என்னது? ரோ எப்சிலன் ஃபார்ம். இப்போ ரோ எப்சிலன் ஃபார்ம் சொல்லுங்கள். ரோ என்ன? இங்கேயும் இங்கே பாருங்கள், இங்கே நம்பர் வந்திருக்கு, 0 வரல. அப்போ இதையும் கவுண்ட் பண்ணும். 1 2 3. அப்போ ரோ எப்சிலன் ஃபார்ம் ரோ A = 3. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். நம்ம நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு இதாக போடுவோம். அப்போ நமக்கு வந்து ஒவ்வொன்றா புரிய வரும். ஓகேவா? ஜார்டன் மெத்தட் அதுதான் நம்ம பார்க்க போகிறது. என்ன அப்படின்னா இதில் என்ன அப்படின்னா A கொடுத்துருவாங்க. A கொடுத்துட்டு AI அப்படின்னு நம்ம இருக்கோம். இதை நம்ம இப்படி தான் ப்ரூவ் பண்ணோம். -1 6 ஐனா என்னது? 1 0 0 1. இப்படி எடுத்து நம்ம A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. இது இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மெத்தட்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுப்பாங்க. இந்த மெத்தடில் மட்டும் 5 சம்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், பட் வந்து ஈஸியானது தான். ஸோ நம்ம புரிஞ்சு படிச்சிடலாம். வாங்க பார்ப்போம். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஏ இந்த பக்கம் ஸ்லாஷ் போட்டு என்ன பண்ணோன்னா இதை இந்த பக்கம் கொண்டு வரணும். 1 0 0 1 அப்படின்னு கொண்டு வந்துட்டு இந்த பக்கம் வேறு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? அந்த இதுதான் லாஸ்ட்டில் நமக்கு கிடைக்கிற ஆன்சர். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 0 5 - 1 6 1 0 0 1. இதை நம்ம ரோ எப்சிலான் மெத்தட் பார்த்தோம் இல்லையா? அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணோம். எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா R1 to R3 பண்ணால் இதை ஹோல் டேமையும் சேர்த்து தான் மாற்றணும். இப்படின்னா என்னது? R1ல் R2 போடுறோம் அப்படின்னு அர்த்தம். 2. அப்போ -1 6 0 5 0 1 1 0. ஓகேவா? ரெண்டையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ R1 எனக்கு R1 என்ன வரைக்கும் -1 இருக்குது. அப்போ நாங்கள் வந்து +1 போட்டால் போதும் இல்லையா? அப்போ R1 × -1. இதை நான் ஃபுல்லாக -1ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும்? 1 - 6 0 - 1. இப்போ 0 5 1 0. எனக்கு இங்கே 1 கிடச்சிச்சு. இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல 0 வேணும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 0 இருக்குது. ஸோ இங்கே வந்து எனக்கு 1 வேணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 வேணுமா? அப்போ R2 என்ன பண்ணலாம்? R2/5. R2/5 போட்டோன்னா என்ன கிடைக்கும்? 5/5 அப்படின்னு சொல்லிட்டு இது கேன்சல் ஆகிரும். இப்போ 1/5 இருக்கும். 0/anything 0. ஸோ 1 - 6 0 1 0 - 1. இது அப்படியே தான் இருக்கும். கீழே கட்ட மட்டும் தான் மாறும். 1/5 இங்கே என்னது? 0. இப்போ எனக்கு இங்கே இருந்துச்சு. அப்போ இதை நம்ம 0வாக மாற்றணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா R1 = R1 + 6R2. 6R2 அப்போ என்னது? R1. ஸோ R1 என்னது? 1 + 6 × 0. அப்போ என்னது? அப்போ 1 + 0 என்னது? 1. நெக்ஸ்ட் -6 + 6 × கீழே என்ன இருக்குது? 1. ஸோ அப்போ 1. இப்போ -6 + 6 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். தென் 0 + 6 × 1/5. இங்கே பாருங்களேன், 0. அப்போ 6 இங்கே இருக்குன்னு 6 இருக்குது. அப்போ 1/5.
equal to என்னது 6/5. Then -1 plus 6 into 0 என்னது -1. அப்போ இதை நம்ம அந்த இதில் அப்ளை பண்ணிடலாம் R1ல். அப்போ என்னவாகும் 1 0 6/5 -1. கீழே இருக்கிறது அப்படி எழுதுங்க 0 1 1/5 0. அப்போ நமக்கு தேவையானது கிடச்சிச்சு பாருங்களேன். இதை இங்கே வச்சிட்டோம். அப்போ இதுதான் என்ன அப்படின்னா A இன்வர்ஸ். இப்போ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்னது 6/5 -1 -1. அப்போ இங்கே என்னது 1/5 0. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 1/5 வந்து காமனாக இருக்கா? என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே -1 இருக்குது. இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா -5/5ன்னு எழுதிக்கலாம். அப்போ இங்கே எல்லாத்துலேயும் 1/5 காமனாக இருக்குமா? அப்போ நான் வெளியே எடுக்க முடியும் காமனாக. ஸோ இதனால் -5/5ன்னு ஃபஸ்ட் நான் எழுதிக்கிறேன். அப்போ 6/5 -5/5 1/5 0/5. அப்போ நான் என்ன பண்ணுறேன் 1/5 வெளியே எடுத்துடுறேன். அப்போ என்ன இருக்கும் 6 -5 -5 1 0. அவ்வளோதான். ஹென்ஸ் ப்ரூவ்டு. இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றையும் ப்ரூவ் பண்ணணும். நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடோட ஃபார்முலா AX = B. இது நம்ம X = A இன்வர்ஸ் Bன்னு எழுதலாம். நமக்கு இப்போ எது வேணுமோ அதை பொறுத்து நம்ம இது மாறும். ஏனா என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்துருவாங்க. ஈக்குவேஷன் கொடுத்துட்டு கேட்பாங்க. அப்போ என்ன எழுதணும்னா ஏ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த இருக்குது பார்த்தீங்களா 5 5 2 3 2 இதுதான். இப்போ 5 2 3 2 இது A. B வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது 3 5. எக்ஸுன்றது XY. அவ்வளோதான். இந்த தான் இதை வச்சு கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன X = A இன்வர்ஸ் B. A இன்வர்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/mod A adjoint A. மாடலஸ் ஆஃப் A எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் 5 2s are 10 minus 3 2s are 6 = 4. adjoint A எப்படி கண்டுபிடிப்போம் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள் 2 5. அப்போ சைன் சேஞ்ச் 2 minus 3. அவ்வளோதான். கிடச்சிச்சு. adjoint A கிடச்சிச்சு. இப்போ நம்ம இதை நம்ம இதை நம்ம ஒன்றா எழுதுங்க. A இன்வர்ஸ் = 1/mod 4. adjoint என்னது 2 -2 -3 5. மாடல்ஸ் எடுத்து விட்டு இங்கே எழுதுங்க. அப்போ X = A இன்வர்ஸ் B. A இன்வர்ஸ் என்னது 1/4 2 -2 -3 5. B என்னது 3/3 5. அப்போ நம்ம இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் நம்ம போட்டிருப்போம் பார்த்துருக்கீங்களா? நம்ம 10th 11th போட்டிருப்போம். அந்த தான் யூஸ் பண்ண போகிறோம். 1/4 அப்படி இருக்கட்டும். 2 × 3 6 -2 × 5 -10 -3 × 3 -9 + 5 × 5 25. நமக்கு கழிச்சா எவ்வளோ கிடைக்கும்னா 1/4 × -4 + 16 கிடைக்கும். இந்த 4 இங்கே பை ஆகும். டிவைட் ஆகும்போது 1/4 டிவைட் ஆகும்போது -4/4 16/4. அப்போ ஆன்சர் என்னது -1 -1 4. அப்போ X = XY. ஆன்சர் என்னது -1 4. இவ்வளோதான் என்னது இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ். இதுதான் நம்ம கேஷியன் எலிமினேஷன் மெத்தட் பார்க்க போகிறோம். கேஷியன் எலிமினேஷன் மெத்தட் வந்து ஆர்குமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் மூலமாக பார்ப்போம். ஆர்குமெண்ட்ரி மேட்ரிக்ஸ்னால் A/B ஏவையும் பியும் ஒன்றா எழுதி பண்ணுறது. எக்ஸாம்பிள் சம் வச்சு பார்க்கலாம் வாங்க. ஏன்னா என்னது 2 -2 3 1 2 -1 3 -1 2. இது நம்ம எப்படி எடுத்துருக்கோம்னு தெரியுதா? இங்கே பாருங்கள் 2 -2 3. எக்ஸ் டேர்ம்ஸை ஃபுல்லாக இப்படி எழுதுங்க, ஒய் டேர்ம்ஸை ஃபுல்லாக இங்கே எழுதுங்க, ஜெட் டேர்ம்ஸை ஃபுல்லாக இங்கே எழுதுங்க. ஓகேவா? அவ்வளோதான்.
அப்போ b என்னது ஈக்குவல் டு அங்கிட்டு இருக்கிறது. அப்போ 2 3 1. எக்ஸ் என்னது எக்ஸ் ஒய் இசட். அவ்வளோதான். இது நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஆர்குமெண்டல் மேட்ரிக்ஸ். ஆர்குமெண்டல் மேட்ரிக்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணோம், a/b முன்னாடியே பார்த்துருப்போம். அப்போ a/b. அப்போ ஏவியும் பியும் ஒன்று எழுதிக்கலாம். அப்போ 2 - 2 3 1 2 - 1 3 - 1 2 ஒன்று எழுதணும்னா 2 3 1. அவ்வளோதான். இதில் என்ன அப்படின்னா ரோ எப்சிலான் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணோம். ரோ எப்சிலான் மெத்தடில் என்ன பார்த்தோம், இந்த பக்கம் இந்த ஸ்கொயர் வந்து 0 ஆகணும்னு பார்த்தோமா, அதே மாதிரி தான் இதுவும் பண்ணோம் ரோ எப்சிலான் மெத்தட். அப்போ இது என்ன, ஃபர்ஸ்ட் நான் வந்து R1ஐயும் R2வையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா 1 இருக்கிறது மேலே இருந்தால் நல்லாயிருக்கும். மேலே இருந்தால் தானே நம்ம 3யோடையும் பண்ண முடியும். அதனால் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அப்போ 1 2 - 1 2 - 2 3 3 - 1 2. இங்கே என்னது 3 2 1. அவ்வளோதான், எழுதியாச்சா? இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இது 0 வரணும். அப்போ என்ன பண்ணலாம், R2 - 2R1 எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? இங்கே ப்ளஸ் இருக்கு. அப்போ இப்போ மைனஸ், இங்கே 2 இருக்கனால 2, இங்கே 1 இருக்கனால ப்ராப்ளம் இல்லை, ஏதோ ஒன்று நம்ம இன்ட் பண்ணிக்கலாம். அப்போ 2 × R1. அப்போ என்னது 2 - 2 = 0. -2 - 2 × 2 = -2 - 4 = -6. அப்புறம் இங்கிட்ட என்னது 3 3 - 2 × -1 = 3. 3 மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்னவாகும் +2. அப்போ 5. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு இதோடு நிப்பாட்டிடக்கூடாது, பக்கத்தில் இருக்க இதையும் பார்க்கணும். அப்போ 2 - 2 இன்ட்டு மேலே எனக்கு 3 = 2 - 6 = -4. இதை நம்ம இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1 2 - 1 3 0 -6 5 -4. நம்ம இன்னும் தேர்ட் ஒன்றை பார்க்கல. ஸோ தேர்ட் ஒன்று அப்படியே இருக்கும். 3 - 1 2. இங்கே என்னது 1. இப்போ நம்ம தேர்ட் ஒனுக்கு பார்ப்போம், R3க்கு பார்ப்போம். R3 என்ன எடுக்கலாம், R3 - 3 R1. 1 இருக்கனால எசவா போச்சு நமக்கு. சரி வாங்க, 3 - 3 × 3 = 3 × 1 = 3 - 3 = 0. நெக்ஸ்ட் எனக்கு -1 - 3 × 2 = -1 - 6 = -7. 2 - 3 - 1 = 2 + 3 = 5. 1 - 3 × 3 = 1 - 9 = -8. இதை நீங்களாகவே போடலாம். நல்லா யோசித்து போட்டிங்க அப்படின்னா தெளிவாக புரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் இங்கே வாங்க, இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணிடலாம் திரும்ப. இப்போ 1 2 - 1 3 - 4 1 5 2 -6 -1 0. இங்கே பாருங்களேன், நம்ம இங்கே அப்ளை பண்ண மறந்துட்டேன். 0 -7, இங்கே என்னது 5, அப்புறம் -8. மறந்துடாதீங்க, என்னமா நீங்களும் மறந்துட்டு அப்ளை பண்ணிடாதீங்க, கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 0 தான் இருக்குது, 2 0 வேணும். ஸோ திரும்ப நம்ம இது பண்ணணும். R3 = 6 R3 - 7 R2. இது நீங்களாகவே போட்டுருவீங்க தானே? எப்படி போடுவீங்க, 6 0 இருக்குது. அப்போ 0 - 7 0 = 0. 6 - 7 இருக்குன்னா -7 -7 -6 = 42. -42 + 42 = 0. Then 6 × 5 -7 × 5 = 30 - 35 = -5.
இங்கே என்ன வரும் 6 into minus 8 minus 7 minus 4 is equal to minus 48 minus 48 minus 48 plus 28 is equal to minus 20. இது நீங்கள் பொறுமையாக போட்டாலும் தெரியும். இங்கே 0 இருக்குது. ஸோ நான் R3ல் 0, R2ல் 0 இருக்குது. ஸோ R2ல் 0. எதை நம்ம எடுத்திருக்கோமோ அதில் இருக்கிறத மட்டும் நம்ம அப்ளை பண்ணணும். இது எடுத்தா இது எடுத்தா இது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம இதை பிடிச்சதை அந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். 1 2 minus 1 0 minus 6 5 0 0 minus 5 3 minus 4 minus 20. இதுதான் நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரோ எப்சிலான் ஃபார்மில் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது எக்ஸு ஒய் இசட்டு நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன். அப்போ 1x + 2y minus 1z is equal to 3 minus 6y plus 5z is equal to minus 4. இங்கே என்னது minus 5z is equal to minus 20. minus minus cancel ஆயிரும். z is equal to 20/5. அப்போ z is equal to 4. இதை நமக்கு அப்ளை பண்ணி y கண்டுபிடிக்கலாம். minus 6y plus 5z is equal to minus 4. அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? minus 4. இங்கே என்ன அப்படியே வரும் இது. அப்போ minus 6y plus 20 is equal to minus 4. அப்போ minus y is equal to minus 4 minus 20. அப்போ minus 6y is equal to minus 24. அப்போ y is equal to minus 24 by minus 6. minus minus cancel. இதுவும் cancel பண்ணால் 4. y is equal to 4. தென் இப்போ நம்ம x கண்டுபிடிக்கணும். அப்போ x plus 2y minus z is equal to 3ல் அப்ளை பண்ணிக்கலாம். y z அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? x plus 2 4 minus 4 is equal to 3. x plus 8 minus 4 is equal to 3. அப்போ x equal to 3 minus 4. அப்போ என்ன கிடைக்கும்? minus 1. அவ்வளோதான். therefore x என்னது? minus 1. y என்னது? 4. z என்னது? 4. அவ்வளோதான். நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம்? gaseous elimination மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி. டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சின்னு சொல்லிட்டு கொஷின்லேயே கேட்டுருவாங்க. கொஷினில் கேட்டாங்க அப்படின்னா இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரோ ஏ கன்சிஸ்டன்சி அப்படின்றத கொஷின்லேயே நமக்கு கேட்டுருவாங்க. இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக். ஆர்குமெண்ட்ரி மேட்ரிக்ஸ்க்கு அடுத்து பார்க்குற டாபிக் டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி. இந்த டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சியும் ஆர்குமெண்ட்ரி மேட்ரிக்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி நம்ம யூனிக் சொல்யூஷன் இதெல்லாம் கண்டுபிடிப்போம். இதில் 3 டைப்ஸ் இருக்குது. எப்சிலான் ரோ ஏ ஈக்குவல் டு ரோ ஏ பை பி ஈக்குவல் டு 3. ரெண்டுமே 3ஆக இருந்துச்சுன்னா யூனிக்யூ சொல்யூஷன். அதே ரெண்டுமே 2ஆக இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இதில் வந்து ஜெட் அப்படின்றத நம்ம டீன்னு வச்சுக்குவோம். அதே ரோ ஏ பை பி ஒன்றா இருந்துச்சுன்னா அதுவும் இன்ஃபினிட் மெனி சொல்யூஷன் தான். அதில் y ஈக்குவல் டு எஸ்ஸாகவும் z ஈக்குவல் டு டீயாகவும் எடுத்துக்குவோம். ரெண்டுமே ஈக்குவலாகவே இல்லை. இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குன்னா இது நாட் ஈக்குவல். அப்போ இது நோ சொல்யூஷன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்படி நமக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஃபைண்ட் த டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சின்னு கேட்பாங்க. அப்போ இதில் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆர்குமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஆர்குமெண்ட்ரி மேட்ரிக்ஸில் என்ன பண்ணுவோம்? ரோ எப்சிலான் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போமா? கண்டுபிடிச்சது இதுதான் கண்டுபிடிச்சிருப்போம். கண்டுபிடிச்சதில் பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிச்சா பாருங்கள். அந்த கிடச்சிச்சா இப்படி ட்ரையாங்கிள் 1 2 3 கூட்டிகிட்டே போதா? அப்போ இது என்ன ரோ எப்சிலானில் கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? என்னணும் இது ஏ, இது ரெண்டையும் சேர்ந்தது ஏ பை பி. இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ 1 2 3
3லேயும் நம்பர்ஸ் இருக்கப்போ ரோ ஏ வந்து என்னது 3. இங்கிட்ட நம்ம இப்படி பார்ப்போம் 1 2 3. இங்கே இப்போ ஒரு வேளை இங்கே 0வாக இருந்து இங்கே நம்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இதை எடுத்துருப்போம். ஆனால் இங்கே நம்பர் இருக்குது, இங்கேயும் நம்பர் இருக்குது. ஸோ இது நம்ம எடுத்துக்குவோம். என்னது 1 2 3 3 ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. 3 கிடச்சிருக்கு. 3 கிடச்சா என்ன சொல்யூஷன்? யூனிக் சொல்யூஷன். அப்போ இது என்னது? யூனிக்கு சொல்யூஷன். அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஜஸ்ட்டு டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சின்னு கேட்டாங்கன்னா இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸு ஒய் ஜெட் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இல்லை அப்படின்னா அவங்களே கொஷினில் கேட்பாங்க ஃபைண்ட் இட் இஸ் அ யூனிக் சொல்யூஷன் ஆர் நாட், ஃபைண்ட் இட் இஸ் a infinitely many சொல்யூஷன் ஆர் நாட் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு இதை கண்டுபிடிச்சா போதும். எஸ் நோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதில் நீங்கள் எக்ஸ் ஒய் ஜெட் கண்டுபிடிக்க தேவையில்லை. நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கும்போது நான் அதை பற்றி தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் நம்ம இவ்வளோ தான் டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி. ஒவ்வொரு லிங்க் பண்ண தான் ஃபர்ஸ்ட் லெசனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு டாபிக் பார்க்குறீங்கன்னா அதை லிங்க் பண்ணி தான் செகண்ட் டாப்பிக்கோட போய் தேர்ட் டாபிக் இப்படி தான் வரும். நம்ம ஹோமோலோகஸ் சீரீஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, ட்ரிவியல் நான் ட்ரிவியல்னு. ட்ரிவியல்னால் ரோ ஏ சீக்குவல் டு ரோ 0 சீக்குவல் டு 3, ரோ ஏ ரோ 0 சீக்குவல் டு 3. ட்ரிவியல் சொல்யூஷன் எக்ஸ் ஒய் ஜெட் சீக்குவல் டு 0 0 0 மூணுமே 0வாக இருக்கும். இந்த பக்கம் இருக்குது அது ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு நான் ட்ரிவியல் அப்படின்னா ரோ ஏ சீக்குவல் டு ரோ ஏ 0 வந்து 2 தான் இருக்கும். இந்த லாஸ்ட் லைன் இந்த இதில் லாஸ்ட் லைன் 0 வரும். இதுவும் ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் மாதிரியே தான். ஆனால் இந்த பி இங்கே நம்ம பி போடுவோமா, அதுக்கு பதிலாக ஃபுல்லாக 0வாக போடணும். ஹோமோலோகோ சீரீஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா 0வாக போட்டணும். இப்போ ட்ரிவியல்னால் 0வாக போட்டு கண்டுபிடிக்கணும். ட்ரிவியல்னால் இங்கே பார்த்தீங்களா இந்த இது ஃபார்ம் ஆயிடணும், மறந்துடவே கூடாது, எல்லாத்துலேயும் இது ஃபார்ம் ஆயிடணும். நெக்ஸ்ட்டு இங்கேனுக்குள்ளே பார்த்தீங்களா இது ஃபுல்லாக 0வாக இருக்கா பாருங்கள். இங்கே எல்லாமே இருக்கும், இங்கே ஒன்றே ஒன்று இருக்கும். அப்போ 1 2 3. அப்போ ரோப்ஸில் வந்து 3 இருக்குது. அப்போ இப்படி பார்க்கும்போது இதுவும் 3 இருக்கும், a/0வும் 3 இருக்கும். இங்கே நான் ட்ரிவியலுக்கு பாருங்கள் இதுவும் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த இதில் எதுவுமே இருக்காது, இங்கே தான் 24 இருக்கும். அப்போ இது என்னது 2, இதுதான் இதுக்கான இது. இந்த மாதிரி மெத்தடில் தான் இது இருக்கணும். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இது இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறேன். ஏதாவது இதில் இருக்க எல்லா கொஷினும் படிச்சுங்க, ஏதாவது 1-2 கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. நான் டபுள் கோட்டிங் போட்டிருக்கேன்ல, அந்த கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு வேளை உங்களுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் தெரியும்னா பாருங்கள். இல்லை அப்படின்னா இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு கண்டிப்பாக நம்ம சேனல்லே திரும்ப போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். இது ஃபஸ்ட் லெசனோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இதை மட்டும் படித்தாலே போதும். பாய்.